വൺസ് ഈ ലൈവ് സ്റ്റാർട്ട് ചെയ്ത സമയം തൊട്ട് ചോദിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ് ഞങ്ങളുടെ ശിവാംഗി എവിടെ ലിറ്ററലി ഞങ്ങൾക്ക് മെസ്സേജസ് വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. സോ യെസ്, നമ്മുടെ ശിവാംഗി ആൻഡ് വിനി കൃഷ്ണകുമാർ രണ്ടുപേരും ഇതേ നമ്മളെ ജോയിൻ ചെയ്തിട്ടുണ്ട്. വെൽക്കം ടു റേഡിയോ മലയാളം ആൻഡ് QFM തമിഴ്. ஹலோ, myself RJ Kavita. So உங்களோட இப்ப நான் இன்டர்வியூல ஜாயின் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. அண்ட் இது எப்படி ஒரே ஸ்டேஷன்ல ரெண்டு பாஷை வச்சு ரெண்டு பாஷையும் கேட்பாங்களா? ரெண்டு பாஷைல எங்க ஸ்டேஷன்ல மட்டும் 3 பாஷை இருக்கு, இவங்க ஸ்டேஷன்ல மட்டும் ஒரு பாஷை இருக்கு. இது 98.6, எங்களோடது 95.3. சோ இப்போ நம்ம வந்து லைவ்ல போயிட்டு இருக்கிறது 98.6ல. சோ எல்லா மலையாளி லிசனர்ஸும் உங்களோட வாய்ஸை கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஸ்டாலயும் லைவ் போயிட்டு இருக்கு, சோ அங்கேயும் கேட்டுட்டு இருக்காங்க. எஸ் ஹபிபி, வெல்கம் டு கத்தார். ஹபிபி எப்படி இருக்கீங்க? தேங்க் யூ. ஹபிபினா அந்த மாதிரி. ஆமா, உங்க மலையாளத்துல எப்படி சொல்லணும்? ஹபிபிக்கு சொல்லிட்டு നമ്മുടെ ഫേവറേറ്റ് ആള് എന്നുള്ള ആ ഒരു எஸ் சேம். ஆஃப் கோர்ஸ் ஜர்னில நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. சூப்பர். நாளைக்கு ஷோ ஆமா, எப்படி அடிச்சு பொளிக்க போறீங்க? இப்ப வரைக்கும் அத பத்தி நான் யோசிக்கல. ஆனா வந்து கண்டிப்பா அடிப்பொலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சிங்கரா உள்ள வந்தீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காமெடியனா போனீங்க, அதுக்கப்புறம் வந்து ஆல்பம் சாங் பண்ண ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்டிங் அப்படின்னு உங்க கெரியர் வேற 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 டிபார்ட்மெண்ட். ஆமா, என்ன பண்றது, வாழ்க்கையே அப்படி ஆயி போயிடுச்சு. ஏதோ ரொம்ப பெரிய வயசான மாதிரி. எனிவேஸ், எப்படி ஃபீல் பண்றீங்க சிவாங்கி? இப்போ ஒரு செம்மையான லெவல்ல இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப ஏதா ஒன்னோ ரெண்டோ சூஸ் பண்ணலாம்னு ஒரு இதுல இருக்கேன். கேட்க வந்தேன் நான். அந்த ஒன்னோ ரெண்டோல என்னெல்லாம் இருக்கும்? பாட்டா, டான்ஸா? பாட்டு டெஃபினெட்லி அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் செகண்ட் வந்து ஆக்டிங், இல்ல செகண்ட் வந்து டான்ஸ். தெரியல, நானே இப்பதான் கத்து ஆரம்பிக்கிறேன். தெரியலையே, அப்ப என்ன பண்றது? ஐயோ, கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க, என்னமா டான்ஸ் ஆடுறீங்க, என்னப்பா எப்படி சொல்றீங்க? அது சும்மா, அது வந்து நீங்க என்ன சொல்றது, நீங்க பாக்கறனால அப்படி சொல்றீங்க. ஆனா நான் இப்பதான் டான்ஸ் கடந்த ஒரு 4 மாசமா கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரியலி? அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பிரபு தேவியை பார்க்கலாமா? அது வாய்ப்பில்லை. நமக்கு என்ன உடம்புல வருமோ அதுதான் வந்து அல்டிமேட்லி வரும். அதான் தெரியலங்க, கடவுளே என்ன ஏதோ கூட்டு போறாரு, நானே எங்கேயாவது போயிட்டு அப்படியே ஜாலி பண்ணிட்டு வந்துடுறேன். சிவாங்கி கூட பேசினாலே நம்மளும் ஒரு குழந்தையாவே மாறிடுறோம். நிஜமாவே வளர்ந்த ஒரு குழந்தையாவே இருக்கீங்களே, எப்படி இன்னும்? அப்படி இருந்தா தானே நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா நான் எப்பவுமே எல்லாம் இப்படி கிடையாது. அப்பப்ப நான் ரொம்ப சீரியஸ் ஆயிடுவேன். சீரியஸ் ஆகி ஓவர் திங்க் பண்ணி அழுதுட்டு அப்புறம் திருப்பி ஜாலி ஆயிட்டு திருப்பி நான் வந்து ஒரு செவத்தையே அப்படி பாத்துனே இருப்பேன். அப்படிலாம் இருக்கு. அந்த மாதிரி செவத்தையே பாத்துட்டு இருந்த ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கா? ஞாபகம்? டெய்லி 1 hour. டெய்லி 1 hour எப்படி ஸ்கெட்யூல் போட்டு வச்சிருக்கீங்க? அந்த டைம் செவத்தையே பாத்துட்டு இருக்கணும். எங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க. சரி, அம்மா கிட்ட அந்த நேரத்துல அப்பா அம்மா கிட்ட வந்து அப்பா அம்மா இப்படி இருக்கு எல்லாம் பேசி இவங்களே பிஸியா இருக்காங்க. வரவில்லையே, சும்மா செவத்தை பார்த்து இருக்கு, யாராவது சொன்னாங்களா? இல்லையே, அம்மா தான் இருக்காங்களா கூட? இல்ல அப்படி இல்ல, செவத்தை பார்த்துன்னா நமக்கு ஒரு கிளாரிபிகேஷன் செவரே உங்களுக்கு கொடுத்துருமா? பார்த்தா என்ன கிளாரிபிகேஷன் வரும்? ஜாலியா இருக்கும் ஆக்சுவலி. யாருக்கு அது புதுசா இருக்கேன், நான் தெரியல, போய் அப்பாட்ட சொல்லட்டும். ശിവാംഗി ഫാൻസ് മാത്രല്ല, അമ്മയുടെ ഫാൻസും ഉണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ടുള്ള മെസ്സേജസ് വന്നുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. എല്ലാ ഫാൻസിനും താങ്ക് യു. യെസ്, നമ്മൾ ഒരുപാട് മലയാളികള് മാമിന്റെ പാട്ടുകൾ ഒത്തിരി കേട്ടിട്ടുള്ള ആൾക്കാരാണ്. ആൻഡ് ഓഫ് കോഴ്സ് മാമിനെ കാണുന്ന സമയത്ത് നമ്മുടെ മൈൻഡിലേക്ക് വരുന്ന പാട്ട് എനിക്ക് അറിയാം, രാര സോങ് തന്നെയാണ്. മാമിനെ കാണുമ്പോൾ നമുക്ക് ഡെഫിനറ്റ്ലി ഫസ്റ്റ് മനസ്സിലേക്ക് വരാം. സോ നിങ്ങൾ രണ്ടുപേരും ആ പാട്ട് പാടിയിട്ടുണ്ട്. ശിവാംഗി എനിക്ക് തോന്നുന്നു യെസ്. അപ്പോ നിങ്ങൾ രണ്ടുപേരും കൂടെ ഒരുമിച്ച് ആ പാട്ട് നമുക്ക് വേണ്ടിട്ട് ഒന്ന് പാടി. അത് ഒരു 20 വർഷം മേലെയായി. ഇപ്പൊ ഞാൻ കൂടുതലും ഇപ്പൊ കർണാട്ടിക് കച്ചേരീസ് ആണ് കൂടുതൽ പാടുന്നത്. അപ്പൊ അത് ഇവക്ക് വിട്ടുകൊടുത്തു. ഇപ്പൊ ഇവളാണ് പാടുന്നത്. ആ പാട്ട് ഞാൻ എന്റെ മോക്ക് കൊടുത്തിരിക്കുകയാണ്. ഞാൻ എന്റെ തുടങ്ങാം, ബാക്കി നീ പാടി. ഒരു മിനിറ്റ്. ഓ, ശ്രുതി ഇടാൻ പോണോ? చింతకు చేరా ప్రాణమే నీదిరా ఏలుకోరాదురా శ్వాసలో శ్వాస వేరారా സരസകുരാരാ. തീർച്ചയായിട്ടും നമുക്ക് വളരെ ഫേവറേറ്റ് ആയിട്ടുള്ള താരങ്ങൾ തന്നെയാണ് നാളെ നമ്മുടെ ഖത്തറിൽ നമ്മുടെ മുമ്പിൽ പെർഫോം ചെയ്യാൻ പോകുന്നത്. സോ ഇവരുടെ നമുക്ക് നേരിട്ട് കാണാൻ ഭയങ്കര ആഗ്രഹമുള്ള ആളുകളാണ്. ഒരുപാട് നാളായിട്ട് നമ്മൾ കാത്തിരിക്കുകയാണ്. ശിവാംഗി ആൻഡ് ചേച്ചി ഫസ്റ്റ് ടൈം ആണോ ഖത്തറിൽ? ഞാൻ ഫസ്റ്റ് ടൈം. ഇതാണ് എന്റെ ഗൾഫ് കൺട്രിയിലെ ആദ്യത്തെ ഷോ. ഗൾഫ് കൺട്രിയിലെ ആദ്യത്തെ ഷോ. പോയിരിക്കீங்க ശിവാംഗി? இது வரைக்கும் எத்தனை கண்ட்ரி போயிருக்கீங்க?
துபாய் கல்ஃப் இல்ல மொத்தம் all over country 14 ഞാൻ ഇന്നലെ എഴുതി വെച്ചു ലാസ്റ്റ് അത് ശരി അപ്പൊ ഇനി എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടാ ഇങ്ങനെ ഈ കൺട്രീസിൽ പോയിട്ട് നമ്മൾ എവിടൊക്കെ പെർഫോം ചെയ്തു ഇങ്ങനെ എഴുതി இல்ல அதாவது நம்ம எங்கெல்லாம் போனோமோ வந்து அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து மேக்னெட் ஒட்டி வாங்கி வைப்பாங்கல்ல எங்க அம்மாக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்னாலே பிடிக்காது எனக்கும் அவங்க பார்த்து எனக்கும் அதை பிடிக்காது எல்லாரும் வந்து இந்த இங்க வந்த உடனே இந்த ஒரு அபுதாபினா ஒரு மாஸ்க் அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எங்க அம்மா தான் உட்காந்து எழுதுவாங்க இது ஆஸ்திரேலியா அது இதுன்னு எப்படி எழுதி உட்காந்துருப்பாங்க அதுதான் மெமரி அவங்க ഫ്രിഡ്ജ് അതൊക്കെ വെറുതെ അസിംഗമാക്കണം ஃப்ரிட்ஜ் எல்லாம் நல்ல வெள்ளையா இருக்கணுமா இவங்களுக்கு ஆமா எனக்கெல்லாம் வெள்ளையா இருக்கணும் நான் ஒரு காரியம் கூட ஒட்டாது இவ ஏதோ பொம்மை அதெல்லாம் கூட அதெல்லாம் மறுநாளைக்கு அவ கூட இருக்கும் பொம்மை இல்ல ஃப்ரிட்ஜ்னு சொன்னோனே சாப்பாட்டு பக்கம் வருது குக் வித் கோமாளில போய் நீங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணீங்க ஃபேன் ஆயிட்டேன் உங்களோட தயிர் சாதத்துக்கு நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன் எப்படி வீட்ல வரும் செம்மையா குக் பண்ணுவீங்களா நான் பண்ணும் பொய்யனா பொய் அப்படி ஒரு பொய் அல்ல இல்ல 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 இவளை சின்ன வயசுல யாருக்கு ஞாபகம் ஐயோ சின்ன வயசுல என்னங்க எனக்கு ஞாபகம் டிஃபன் பாக்ஸ்ல வந்து தயிர் சாதம் தான் வாரத்துல 7 நாள் தான் 7 நாள் நான் தயிர் சாதம் சாப்பிட்டேன் இன்டூ 2 போட்டுக்கோங்க லஞ்சும் நைட்டும் ஐயோ காலையில பேருக்கு ஒரு தோசை கொண்டு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு சாம்பார் கூட கிடையாது ஏதோ தேங்காய் சட்னி அரைச்சு கொடுப்பாங்க ஏதோ தேங்காய் உடைக்கணும் பொதிக்கணும் சிறக்கணும் அது எவ்வளவு பெரிய வேலை மேம் இதுக்கு மேல போன சிவாங்கி இன்னும் நிறைய விஷயம் உங்களை பத்தி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சிவாங்கி நீங்க பேசும்போது ஒரு குரல் வருது பாடும்போது ஒரு குரல் வருது எப்படி மாத்துவீங்களா மிமிக்ரி பண்ணுவீங்களா இதை நான் கடந்த 6 வருஷமா ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கேன் புது பதில் என்ன சொல்றதுன்னு ஆக்சுவலி சொல்றேன் இப்ப நான் டீச்சர் கூட இருக்குல்ல அதனால ஆக்சுவலி அவ சவுண்டே மாத்துறது இல்ல அது அதே குரல் தான் பாடுறது ஏன்னா ஹை பிச்சில் தான் அவன் பேசுறேன் அந்த பிச்சில் எப்படி பட் பாட்டு நல்லா பாடுறதுனால நம்மளுக்கு பேசுறச்சு இப்படி இப்படித்தானே பேசுறா பாடுறச்சு அது கரெக்டா டெலிவர் பண்றதுனாலே அப்படி தோணுது வாய்ஸ் ஒண்ணுதான் ஆக்சுவலி சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ஸ்டேஜ்ல இல்லையா இப்ப நீங்க நாளைக்கு கெஸ்டா இருக்க போறீங்க அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஆமா இவங்க தான் இப்ப சின்ன பசங்க அடிச்சு பொழிக்கட்டுமே நாம அதுக்கு நான் எனக்கு மனசுல நான் சின்ன பசங்க தான் பட் ஆனாலும் ஆமா இப்போதைக்கு அவங்க சின்ன பிள்ளையா கூட விட்டு கொடுத்துட்டீங்க ஆமா இப்பதானே சின்ன பிள்ளையா இருக்க முடியும் அப்புறம் இன்னொரு 5 வருஷத்துல நம்மளே ஆன்டி ஆக்கிடுவாங்க நீங்க சில்லாச்சிருக்கே சாங் வாட் a song இப்ப வரைக்கும் எங்களோட ஃபேவரட் சாங்கா இருந்துட்டு இருக்கு இப்ப வந்து ரீசெண்டா வந்த சாங்லாம் எங்களுக்காக பாடுறீங்களா அந்த சாங் ஒன்னு சுத்தி என்ன சொல்றது உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது மனசரங்கி எப்போ வர ஏக்கோ எகுருது கட்டி வச்ச கோட்டையெல்லாம் பூட்டி கிடக்குது என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா பக்கத்துல நடக்கிற பாசமா இருக்கியா ஏன் சொல்லாத பொல்லாப்ப காட்ட நினைச்ச நீ சொல்லாத நீ சத்த வாங்க தவிச்ச நான் தேக்கி வச்ச தேவையெல்லாம் உனக்கு புரியல அது கொத்து சொல்ல வார்த்தை ஏதோ எனக்கு தெரியல சில்லாஞ்சிருக்கி என்ன கொல்லுற இருக்கி சில்லாஞ்சிருக்கி நெஞ்சுக்குள்ளார இருக்கி சில்லாஞ்சிருக்கி என்ன கொல்லுற இருக்கி சில்லாஞ்சிருக்கி நெஞ்சுக்குள்ளார இருக்கி வாவ் வண்டர்ஃபுல் சிவாங்கி வண்டர்ஃபுல் Thank you. அப்கமிங் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க ப்ளீஸ் அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து என்ன தெரியுமா பிரச்சனை எல்லாம் ஏர்ல தொங்கறதுனால எப்படி வெளியில சொல்றதுன்னே தெரியல சோ அதனால உங்களுக்கு வந்து கூடி சீக்கிரம் அப்டேட்லாம் வரும் மூவில அப்ப நடிக்கிறீங்க உங்கள் വാക്ക് പലിക്കട്ടെ. റൈറ്റ്. അപ്പൊ ഇതുപോലുള്ള കുറേയധികം മനോഹരമായിട്ടുള്ള പാട്ടുകളും നമുക്ക് ഇഷ്ടമുള്ള സ്റ്റാർസിനെയും ഒക്കെ നാളെ നേരിട്ട് കാണാൻ പറ്റും. ആൻഡ് ഇസൈ തിരുവഴ എന്ന് പറയുന്ന ഈ ഒരു ബ്യൂട്ടിഫുൾ പ്രോഗ്രാം നമുക്കായിട്ട് സമ്മാനിക്കുന്നത് മെയിൻ സ്പോൺസർ ബ്ലൂ ഗാലക്സി നഴ്സിംഗ് സർവീസസ് ആൻഡ് ബ്ലൂ ഗാലക്സി ഫെസിലിറ്റി മാനേജ്മെന്റ് ആൻഡ് കോ സ്പോൺസേഴ്സ് ഓൺലി കോഫി, ഫ്രൈഡേ ആൻഡ് നാഷണൽ എക്സ്ചേഞ്ച്, ട്രാവൽ പാർട്ണർ സേഫ് വേൾഡ് ട്രാവൽസ് ആൻഡ് പ്രിന്റിംഗ് പാർട്ണർ ഗ്രീൻ പ്രിന്റ്. Yes, thank you so much ma'am. உங்களோட டைம் கோம் சிவாங்கி உங்களோட டைம் கோம் and നാളേക്ക് വേറെ മാമിന്റെ കർണാട്ടിക് മ്യൂസിക്കിൽ എന്തെങ്കിലും ഒരു സംഭവം പ്ലീസ് മാം, അത് നേരിട്ട് കേൾക്കണം എന്നുള്ളത് വലിയൊരു ആഗ്രഹമാണ്. பாட போறதில்ல, இன்னைக்காவது பாடிருங்க எங்களுக்காக. இல்ல பாடு ஸ்டேஜ்ல ஏதாவது ஒன்னு பாடும். இப்போ என்ன பஜன் மாதிரி வேணுமா கீர்த்தனமா? ஏதாவது இல்ல ரெண்டுமே என்னன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்க பாடுனீங்கன்னா எங்களுக்கு தெரியும். கீர்த்தனம் மாதிரி. அப்போ ஃபேமஸான கீர்த்தனம் பாடலாம். அப்போ सामजवर गमना
സാധു ഹൃത്സാമജവര ഗമന സാധു ഹൃത്സാമജവര ഗമന സാധു ഹൃത്സാരസാബ്ജപാല കാലാതീത വിഖ്യാത സാമജവര ഗമന സാധു ഹൃത്സാരസാബ്ജപാല കാല അതീത വിഖ്യാത സാമജവര ഗമന ആ നൈസ്. വളരെ പോപ്പുലർ ആയിട്ടുള്ള സ്റ്റാർസ്. ഇപ്പൊ ധനുഷൊക്കെ സ്റ്റുഡന്റ് ആയിട്ട് വന്ന ടീച്ചർ കൂടിയാണ്. അതായത് അത്രയും വലിയ വലിയ സ്റ്റാർസ് ഒക്കെ പഠിക്കുന്ന ടീച്ചറാണ് ഇപ്പൊ നമ്മുടെ മുമ്പിൽ എത്തിയിട്ടുള്ളത്. ആൻഡ് നമ്മുടെ ഫേവറേറ്റ് ആൾക്കാർ എന്ന് പറയാം. കാരണം നിങ്ങൾ യൂട്യൂബ് ചാനലിലൂടെ അപ്ലോഡ് ചെയ്യുന്നതുകൊണ്ട് തന്നെ നമ്മുടെ വീട്ടിലുള്ള ആൾക്കാർ എന്നുള്ള ഫീലാണ് ഡെഫിനറ്റ്ലി നിങ്ങളെ കാണുന്ന സമയത്തും കിട്ടുന്നത്. അപ്പോൾ നേരിട്ട് നിങ്ങളെ കാണാൻ പറ്റുമല്ലേ നാളെ ഇവന്റിന് വരുന്ന സമയത്ത്? ഒന്ന് വിളിച്ചോളൂ എല്ലാവരെയും പ്ലീസ്. തമിഴാ മലയാളം? മലയാളത്തിൽ വിളിക്കൂ. ഇത്ര നേരം തമിഴിൽ പറഞ്ഞില്ലേ? ഓക്കെ. നാളെ 21-ാം തീയതി ദോഹയില് അൽ അറബി സ്റ്റേഡിയത്തില് ലോട്ടറി നന്നായിട്ട് അടിപൊളിയായിരുന്നു. നാളെ 21-ാം തീയതി ദോഹയില് ദോഹയില് അൽ അറബി സ്റ്റേഡിയത്തില് ഈവനിങ് 6 മണി തൊട്ട് ഞാന് ഹർഷ, അജയ് അണ്ണ ആൻഡ് പ്രിയ ജോസും ചേർന്ന് കൂടെ ചേർന്ന് അപർണദാസ് ചേച്ചിയുടെ ഡാൻസ് എല്ലാവരും ചേർന്ന് നമ്മൾ വന്ന് ഒരു പെർഫോമൻസ് കൊടുക്കുമ്പോ ഒരു നല്ല ഷോ ആയിരിക്കും. ഇത് വന്ന് ബ്ലൂ ഗാലക്സി ഇവന്റ്സ് ആണ് സ്പോൺസർ ചെയ്തിരിക്കുന്നത്. ആൻഡ് കൂടി സീക്കിരം എല്ലാരും വരണം. താങ്ക് യു. അടിപൊളി. மேம் சிவாங்கிக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ் இங்க. நீங்க கிண்டல் பண்ணீங்கன்னா எல்லாரும் உங்ககிட்ட சண்டை கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. எனக்கு உங்க வீட்ல உங்க ஹஸ்பண்ட் அண்ட் உங்க மகன் எல்லாரும் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நாளைக்கு ஈவென்ட்க்கு அடிச்சு போடுங்க. Thank you so much.